பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் 9 பேர் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கின்றனர். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்று காலை தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் 9 பேர் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்று காலை தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் 9 பேர் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்று காலை தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. சேலம் மத்திய சிறையிலிருந்து 9 பேரையும் கோவைக்கு அழைத்து வந்த போலீசார் அவர்களை கோவை மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வைத்துள்ளனர். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் 9 பேர் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், வணக்கம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்று காலை தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பல இளம் பெண்களை வீடியோ எடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்செயல் தொடர்பாக பாதிக்கப்பட்ட இளம் பெண்கள் புகார் அளித்ததன் பேரில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த காவல்துறையினர் முதலில் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். பின்னர் இந்த வழக்கானது சிபிஐ மாற்றப்பட்டது. அதன் பிறகு சிபிஐ வழக்கு விசாரணை தொடர்ந்தது. இந்த வழக்கில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த திருநாவுக்கரசு, சபரீசன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன் ஆகிய 5 பேர் கடந்த 2019ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டனர். மேலும் ஹரன், பால், பாபு என்கின்ற பைக் பாபு, அருளானந்தம், அருண்குமார் ஆகிய 4 பேரும் கடந்த 2021ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீது பாலியல் வன்கொடுமை, அத்துமீறல், கூட்டுச்சதி, தடயங்கள் அளிப்பு உள்ளிட்ட 13 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கைதான 9 பேரும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள மகிழா நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இவர்கள் மீதான வழக்கு விசாரணை கோவை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்த வழக்கில் 50க்கும் மேற்பட்ட அரசு தரப்பு சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 200 ஆவணங்கள், 400 மின்னணு தரவுகள் உட்பட பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து பொருட்களும் விசாரணைக்கு சேர்க்கப்பட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் 8 பேர் விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக சாட்சியம் அளித்துள்ளனர். இந்த வழக்கில் ஒவ்வொரு வாய்தாவின் போதும் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் சேலம் சிறையில் இருந்தபடியே வீடியோ கான்பரன்சிங் மூலம் நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு வந்தனர். தற்பொழுது வழக்கில் அரசு தரப்பு சாட்சியங்கள் நிறைவு பெற்றுள்ளன. இதனை அடுத்து கைதான 9 பேரிடம் சட்ட விதிகள் 313 கீழ் கேள்வியில் கேட்பதற்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும்படி நீதிபதி உத்தரவிட்டார். அதன்படி திருநாவுக்கரசு உட்பட 9 பேர் கடந்த 5ஆம் தேதி சேலத்திலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டு கோவை நீதிமன்றத்தில் நீதிபதி ஆர் நந்தினி தேவி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். ஒவ்வொருவரிடம் சுமார் 50 கேள்விகளும் கேட்கப்பட்டது. இதற்கு அவர்கள் எழுத்துப்பூர்வமாகவும் பதில் அளித்துள்ளனர். இந்த நடைமுறை வீடியோவிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் பிறகு இந்த வழக்கு விசாரணையில் அரசு விடுமுறை தினங்கள் தவிர இதர நாட்கள் அனைத்திலும் குறுக்கு விசாரணை இருதரப்பு வழக்கறிஞர்கள் வாதம் தொடர்ச்சியாக நடந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த மாதம் 28ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது வழக்கை விசாரித்த நீதிபதி நந்தினி தேவி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள், சரிபார்ப்பு, சாட்சி விசாரணை, குறுக்கு விசாரணை என அனைத்தையும் நிறைவு பெற்றுவிட்டதாகவும் இன்று அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட உள்ளன. அதனையொட்டி கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி நேசராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.